ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ திரைப்பட பாடல் எழுதக்கூடிய ரொம்ப பிரபலமான பெண் கவிஞர் தாமரை அவர்கள் நேற்று 23/3/2026 உலக நாஸ்திகர் தினமாக. ஸோ அதுக்கு அவங்க ஃபேஸ்புக்கில் இப்படி பதிவிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா, இந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கை நிரம்பி இருக்குது. அது வெறும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒவ்வொரு கடவுள் நம்பிக்கையோடு சேர்த்து ஒரு மதத்தையும் வேறு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. விதவிதமான போதனையோடு வந்துடுது. ஸோ எவ்வளோ தான் வன்முறை தலைவிரிச்சு ஆடினாலும் அன்பு தான் எல்லா மதமும் போதிக்குதுன்னு உருட்டுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அன்பு தான் உள்ளடக்கம் அப்படின்னா எதுக்கு உலகத்தில் இத்தனை இரத்தக்களரி? கடவுள் சரியாக தாங்க இருக்கிறாங்க, மனுஷங்க தான் தப்பு பண்ணுறாங்க. அதுக்கு கடவுள் என்ன பண்ணுவார், பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மனுஷனை கட்டுப்படுத்த முடியாத கையாலாகாத கடவுள் எதுக்கு அப்படின்ட்டு ஒரு ஸ்மைலி சிரிச்சிட்டு. சரி, ஸோ எல்லா மதமும் கடவுள் ஒருத்தர் தான் சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு கடவுளை வச்சுருக்கிறாங்க. எல்லா கடவுளும் ஒருத்தர் தானான்னு கேட்டால் ஆமாம், அது எங்கள் கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க கடவுளை அவங்க கடவுளாக கூட மதிக்கிறது கிடையாது. ஏதோ சந்தையில் தவிட்டுக்கு வாங்கின ஏமாளி குழந்த மாதிரி பாவிக்கிறாங்க. ஸோ இந்த கூத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு அல்லது பார்க்காம அந்த கடவுள் அல்லது அந்த கடவுள்கள் அந்த சராசரத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒளிஞ்சிக்கிட்டு நம்மட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாரு அல்லது சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, அடிச்சிட்டு சாவுங்கடான்னு அப்படின்னு நக்கலாக போன வருஷம் பதிவு போட்டிருக்கிறாங்க. ஸோ அதோடைய தொடர்ச்சியாக இந்த வருஷம், அதாவது நேற்று போட்டிருக்கிறாங்க. நல்ல வேளை நாஸ்திகர்களுக்குன்னு ஒரு தினம் வச்சாங்க. ஏன்னா நாஸ்திகராக இருக்கிறது நல்லா இருக்குது. தொல்லை தர்ற கடவுள், அவங்கக்கிட்டேருந்து முளைச்சி வரக்கூடிய மதங்கள், மூட நம்பிக்கைகள், சடங்கு, சம்பிரதாய வில்லங்கங்கள் எதுவும் இல்லாமல் ஏன் எப்படி எதுக்குன்னு கேள்வி கேட்டு விஞ்ஞானத்தின் வழிப்படி அஞ்ஞானத்தை விரட்ட முயல்றது வசதியாக இருக்குது. உலகத்தின் பாவப்பட்ட சிறுபான்மையினராகிய நாஸ்திகர்கள் பெருகட்டும், அதன் வழி மதங்களால் ஏற்படும் தீமைகள் ஒழியட்டும். ஸோ நாஸ்திகனாக இருப்பதிலும் கடவுள் சித்தாந்தத்திலிருந்தும் அதன் மூலமாக வந்த மதங்களின் விஷத்திலிருந்தும் விலகி இருப்பதில் சந்தோஷப்படுகிறேன். ஞானத்தின் தேடலில் இருக்கும் என்னோட கைகோருங்கள். அதில் பின்குறிப்பு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, அதான் ஹைலைட்டு. நான் ஒன்றும் பாதியில் நாஸ்திகர் ஆகலை. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே நாஸ்திகந்தான். யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல, நானாகவே அப்படித்தான். உலக வாழ்க்கையில் எல்லாரும் என்னென்ன இன்ப துன்பங்கள் அனுபவிக்கிறாங்களோ அதே தான் நானும் அனுபவித்தேன். நாஸ்திகர்ன்றதுக்காக ஸ்பெஷலாக எந்த துன்பமும் கடவுள் எனக்கு அனுப்பி வைக்கலையே அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு ஸ்மைலி. ஸோ ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாங்கன்றது செலிப்ரிட்டினால எல்லோருக்குமே தெரியும். பட்டு நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அடடா, நம்ம அனுபவிக்கிறது தான் எல்லாருமே அனுபவிக்கிறாங்க, அதனால் அவங்கள தேத்திக்கிறாங்க. அப்போ நம்ம நாஸ்திகராக இருக்கிறதுனால இது நடக்கலைன்னு தேத்திக்கிறாங்க. ஸோ இந்த சகோதரி நாஸ்திகர் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியும். இவங்க ஒரு நல்ல கவிஞர். அவங்களுடைய பாடல்கள் நாகரிகமான வார்த்தைகளால் இருக்கும். அவங்களே அது ஒரு லட்சியமாகவே வச்சுருக்கிறாங்க. ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, இங்கிலீஷ் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அதை ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கவிஞர். ஸோ ஒரு பக்கம் நாஸ்திகர்னு சொன்னாலும் நாஸ்திகத்துக்காகவே இருக்கிற இயக்கத்தை எதிர்த்து பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்களுடைய கணவன் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்ன்றதுனாலையும் அவர் நிறைய பெண்களோட தொடர்பில் இருந்ததுனாலையும் அதே மாதிரி அந்த இயக்கத்தை சார்ந்த நிறைய பேர் அப்படி இருக்கிறதையும் அவங்க சொன்னாங்க. நிறைய அது அம்பலமும் பட்டுச்சு. அதுக்கு தான் கடவுள் நம்பிக்கை. ஸோ என்னென்னா, இப்போ இவங்க இதேமாரி சத்யராஜ் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, நாஸ்திகனாக இருக்கிறது வசதியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 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 இடரல் இருந்தது கடவுள்ன்ற அந்த சித்தாந்தத்தினால. ஏன் ஒரு மனசில் இடரல் வருது, ஒரு பயம் வருது, ஏதோ பாவம் செஞ்சால் வரும்.
கடவுளே இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன பாவம் வேணாலும் செய்யலாம். மெயினான பாவம் காமம் சார்ந்த பாவம் தான். அதுதான் முக்கியமான காரணம். நாஸ்திகர்களாக இருக்கிறவங்க தொபுக்கடின்னு முதல்ல போய் அதில் தான் விழுவாங்க. ஸோ இது பிரபலமாக இருக்கிறவங்கன்னு இல்லை, நாஸ்திகராக இருக்கிற யாராக இருந்தாலுமே டக்குன்னு போய் விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி அதுதான் ஒன்றும் இல்லையே, யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல, மறுஜன்மம் எல்லாமே கற்பனை அப்படின்னு நினச்சிட்டு போய் விழுந்துருவாங்க. சரி, இப்போ இந்த சகோதரி சொன்ன எல்லாமே தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது, எல்லாமே ரைட்டு தான். ஆனால் இது எதன் ஆதாரத்தில் வருது இல்லை? ஏன்னா இப்போ இவங்க சொன்னதுடைய சாரம் தான் அன்பே சிவம் படம். அன்பே சிவ படத்தில் கடைசி சீனில் பார்த்திங்கன்னா சந்தான பாரதி அவங்க இதான் சொல்லுவாங்க, பாருங்கள் நான் பாவம் பண்ணதுக்காக கடவுள் என்னை பழி வாங்கிட்டார், என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் பாருங்கள் அண்ணன் நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்வாங்க. ஸோ பாவம் செய்கிற எல்லாருக்கும் அது வரல, எனக்கு இருக்குது, நல்லவங்களும் தானே கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்களும் தானே கஷ்டப்படுறாங்க. ஸ்பெஷலாக ஒன்றும் அதாவது கெட்டவங்கன்றதோட நாஸ்திகர்கள், அப்போ நாஸ்திகராக இருக்கிறதுக்காக எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த படத்தில் அப்படி கூட வராது, கெட்டவங்களை கூட கடவுள் தண்டிக்கலையேன்ட்டு வரும். ஏன்னா அங்கே சந்தான பாரதி, நாசர் இவங்கெல்லாம் கெட்டவங்க கூட்டம் மாதிரியும், நாஸ்திகராக இருக்கிற இவங்கெல்லாம் நல்லவங்க கூட்டம் மாதிரி அப்படி தான் எடுத்திருப்பாங்க படம். அவங்க அப்படி தானே எடுத்தாகணும். ஸோ அப்போ இவ்வளோ கெடுதல் பண்ணுற என்னை கடவுள் தண்டிச்சிட்டாரு, ஆனால் கூடவே இருக்கிற நாசர் அவர்களை கடவுள் தண்டிக்கலையே, நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னா நீங்கள் கடவுளை நம்பினாலும் நம்பாட்டினாலும் கெட்டது நடந்தால் நடக்க தான் செய்யும், நல்லது நடந்தால் நடக்க தான் செய்யும். இதுக்கு கடவுளை நீங்கள் கடவுள் நம்பிக்கையை எடுத்துகிட்டு வர தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு புரட்சிகரமான கருத்து சொல்கிறதாக இது நிறைய இங்கிலீஷ்லலாம் இந்த மாதிரி சீரியல்லே இருக்குது. ஒரு நோய் வந்துருச்சுன்னா நான் செஞ்ச பாவத்துக்கு காரணமாக அப்படி இல்லைங்க, இது கிருமி தான் காரணம், கிருமி தான் காரணம். அது ஏன் அவருக்கு வந்தது, அதுதான் இங்கே விஷயம் இல்லையா? இப்போ ஒருத்தர் ஊனமாக பிறகுறாங்கன்னா அப்பா அம்மா ஜெனடிக் அதெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு யூரியாவும் பிறந்தார், அதை யோசிக்கணும். இதை காமெடியாகவே ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு ஃபேமஸான காமெடி சீரியலில் சொல்லியிருப்பாங்க. இப்போ எவல்யூஷன் பற்றி ஹீரோ பேசிகிட்டு இருப்பார். அப்போ ஒரு பொண்ணு கேட்பா, அதை பாரு எவல்யூஷன்லமா நம்புகிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடும். உடனே இவர் அது எப்படி நீ சொல்லலாம், பார் இந்த இடத்துல இது கிடச்சிருக்கு, இந்த ஃபாசில் கிடச்சிருக்கு, இந்த ஃபாசில் கிடச்சிருக்கு, இப்படி இப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த பொண்ணு கேரக்டர் பேர் ஃபீபி, அந்த பொண்ணு சொல்லுவாள், அதெல்லாம் ஓகே, அதை யார் அங்கே வச்சா அப்படின்னு கேட்பா. கேட்டவொன்னே அப்படியே கம்முன்னு அந்த இதெல்லாம் மூடிட்டு அவன் போயிடுவான். ஸோ இந்த சகோதரி பின்குறிப்பில் நான் நடுவழியில் ஒன்றும் நாஸ்திகர் ஆகலை, நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்தே அப்படின்றாங்க. அவங்களுடைய முதல் படம் தான் நினைக்கிறேன், வசீகரா மின்னலை பாட்டு வரும் இல்லையா, அதில் ஏதோ முன்ஜென்மம் அப்படின்ட்டு வரும். முன்ஜென்மன்றது இவங்களுக்கு எப்படி தெரியும்? தானாகவே அதுவும் தெரிஞ்சிடுச்சா? ஏன்னா அது ஆன்மீகம் தானே, அதுவும் குறிப்பாக இந்து மதத்து ஆன்மீகம். ஆக்சுவலாக எப்போவுமே இவங்க நாஸ்திகர்லாம் கிடையாது, இந்த ஜென்மத்தில் அவங்க நாஸ்திகர்கள். ஏன்னா அதனால தான் நல்ல குணம் இருக்குது இல்லையா, அந்த சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, காசுக்காக கூட ஆபாசமாக பாட்டு எழுத மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெய்வீக குணம்தான். இப்போ நாஸ்திகராக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாருமே நாஸ்திகர்கள் தான் இல்லையா. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கூட கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு 100% நம்பினா அவங்க ஏன் பாவம் செய்ய போகிறாங்க? ஏன்னா எந்த மதமாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் கடவுள் தண்டனை கொடுப்பாருன்னு தானே இருக்குது. ஆனால் எல்லோரும் தானே தப்பு பண்ணுறாங்க, அப்போ யாருக்குமே கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, பாவம் செய்தால் அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். இதில் கடவுள் தலையிட மாட்டார். அதனால தான் கிறிஸ்தவர்கள் கடவுள் தர்ம தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீதியுள்ள தேவன் அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் என்ன, இதில் அவர் தலையிடுறது கிடையாது. எல்லா பாவமும் செஞ்சுட்டு கடவுளை பிடிச்சிட்டா கடவுள் காப்பாற்றிட்டார்னா அப்போ அவர் நீதியுள்ள தேவன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், யாராக இருந்தாலும் துக்கம் வரும்போது கடவுளை தான் பிடிக்க போகிறோம், இருந்தாலும் அந்த நேரம் ஒன்றும் தப்பிக்க போகிறதில்ல, சாகும்போது சங்கரான்னு சொல்கிற மாதிரி அது. ஸோ நாஸ்திகராக இருந்ததுனால கடவுள் ஒன்றும் எனக்கு ஸ்பெஷலாக துன்பம் எதையும் அனுப்பி வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதிலிருந்து என்ன முடிவுக்கு வராங்க? கடவுளே இல்லைன்னா இப்போ
ஒரு செலிப்ரிட்டி இப்போ ரஜினி அவர்களை வந்து நிறைய பேர் திட்டியிருக்கிறாங்க இல்லையா. சீமான் திட்டியிருக்கிறாங்க, மறைந்த வேலு பிரபாகரன் திட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே பாராட்டினார், நான் அவரை திட்டின மாதிரி வேறு யாராவது திட்டியிருந்தேன்னா என்னை நேரம் கொண்டு போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு பிறகு அவருடைய புகழை பாடினார். இப்போ திட்டி ரஜினி அவர்கள் எதுவும் பண்ணலைன்றதுனால ரஜினியே இல்லைன்னு அர்த்தமா, அல்லது பழி வாங்கிறது அவருடைய குணம் இல்லைன்னு அர்த்தமா? இது ஒரு பேசிக்கான விஷயம். ஆனால் ஆக்சுவலாக இது நானுமே நாஸ்திகனாக தான் இருந்தேன், நானும் இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த புத்தி வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் கலியுகம். கலியுகத்தில் மனிதர்களுடைய புத்தி வேலை செய்யாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன நிரூபணம் ஆகுதுன்னா, கடவுளை வெறுக்கிறவங்களை கடவுள் தண்டிப்பது கிடையாது. ஏன்னா அவர் ஒன்றும் சைக்கோ கிடையாது, கொடுங்கோலை ஆட்சி பண்ணுறவர் கிடையாது. அப்படி இருந்தால் எதுக்கு அன்பே சிவம்னு சொல்கிறோம் இல்லையா? காட் இஸ் லவ்னு ஏன் சொல்கிறோம்? இவங்களே ஆரம்பத்தை சொல்கிறாங்க கடவுள்னா அன்புன்றாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் எனக்கு தண்டனையே கிடைக்கல பாரு அப்படின்னா, அப்போ கடவுள் அன்பானவர்னு அதிலே ப்ரூவ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, விசேஷமாக எனக்கு தண்டனை கிடைக்கல, ஆனால் தண்டனையே கிடைக்கலையா, கஷ்டமே வரலைன்னா கஷ்டம்லாம் அனுபவிச்சிருக்கிறேன், ரொம்பவே அனுபவிச்சிருக்கிறாங்க இல்லையா? மீடியாவை கூப்பிட்டு பயங்கரமாக அழுதலாம் இருந்தாங்க, அந்த கணவன் விட்டுட்டு போனார் அப்படிங்கிறதுக்காக. நம்ம எல்லாருமே அப்படி தான் இல்லையா? துக்கம் வரும்போது தானே கடவுளை நினைப்போம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களே துக்கம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் போடா கடவுளா இதுவா அதுவா அப்படின்வாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய உண்மை ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்னென்னா கடவுள் ஒருவரேன்னு எல்லா மதமும் சொல்கிறாங்க, ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு கடவுளாவது எல்லோரும் வச்சுருக்கிறாங்கன்றது அது உண்மை. எல்லா கடவுளும் ஒருத்தர் தானானா ஆமான்வாங்க, ஆனால் அது ஏன் கடவுள் தான் சொல்லிடுறாங்க. அடுத்தவங்க கடவுளை கடவுளாகவே மதிக்கிறதில்ல, அது அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா? இல்லாட்டினா எதுக்கு ஈரானில் அப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது? ஸோ ஏமாளி குழந்தை மாதிரி தான் மற்ற கடவுளை அவங்க பாவிக்கிறாங்க. ஸோ இந்த கூத்தையெல்லாம் பார்க்குறாரா இல்லை பார்க்கலையா தெரில, எங்கேயாவது அடிச்சுட்டு சாவுங்கடான்ட்டு அவர் ஒரு மூலையில் உட்காந்துட்டு நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க இல்லையா? இது 100% உண்மை. இவங்க வந்து நக்கல் பண்ணுறதா நினச்சி எழுதியிருக்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே கடவுள் இதில் கண்டுக்கிறது கிடையாது, இதை தலையிடுறது கிடையாது. ஸோ பார்த்துக்கிட்டோ பார்க்காமலோ அப்படின்னாங்க, அவர் இதை பார்ப்பதே கிடையாது. அவர் நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கிறாரான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா சிரிக்கிறதுக்கு உடம்பு வேணும் இல்லையா? அவருக்கு உடம்பே கிடையாது. ஸோ உடம்பு இல்லாமல் நம்மளால் எந்த காரியமும் பண்ண முடியாத மாதிரி கடவுளாலும் உடம்பு இல்லாமல் எந்த காரியமும் பண்ண முடியாது. ஸோ அப்படி எந்த காரியமும் செய்ய முடியாத, மனிதனை கட்டுப்படுத்த முடியாத, கையாலாகாத கடவுள் எதற்கு அப்படின்னு இந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க. நியாயமான கேள்வி. ஆனால் இந்த கேள்வி எதன் ஆதாரத்தில் வருது தெரியுமா? ஏதோ ஒரு கஷ்டம், அதாவது ஒருத்தன் பாவம் செஞ்சானா அவனை உடனே கடவுள் பூந்து அவனை வெட்டுவார் குத்துவார், இப்படி தான் எல்லா மதத்துலையுமே போட்டிருக்கும். அந்த கற்பனையின் ஆதாரத்தில் இவங்களுடைய கேள்வி. அப்போ அப்படி சொன்னது தப்புன்னு அர்த்தம், அதுக்காக கடவுள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? அப்போ கடவுளை பற்றி இவங்க என்ன குணம் கொடுத்துருக்குறாங்களோ அதே தான் ரஜினி அவர்களையே வச்சுக்கலாம். இவ்வளோ அநியாயம் நடக்குது, இதை பார்த்துட்டு கம்முன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாருன்னா அப்படி ஒரு ரஜினி இல்லவே இல்லைன்னு சொன்னால் அது அவரோட வேலை கிடையாது இல்லையா? அதே மாதிரி இது கடவுளுடைய வேலை கிடையாது. நாம் நினச்சிக்கிறோம் இதெல்லாம் கடவுளுடைய வேலை. எங்கேயாவது ஒரு பாலியல் குற்றம் நடந்தால் கடவுள் என்ன பண்ணார்? ஒரு பீகார் இளைஞனை இங்கே வந்து போதைப்பொருள் சாப்பிட்டு வெட்டினானுங்க, அதை அப்போல்லாம் எங்கே போனார் உங்கள் கடவுள்? எதுக்கு எடுத்தாலும் கடவுள் கடவுள்ன்றதுடைய காரணம் என்னென்னா, இதெல்லாம் தடுத்தாதான் கடவுள்ன்றது மனிதனுடைய கற்பனை. ஸோ குறிப்பாக கீதை, பைபிள், குரான் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று கடவுள் வந்து கோபம் கொண்டு அவரே அடிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது கடவுளுக்கு நம்பிக்கை கொண்டவர்களை தூண்டி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை அல்லது கெட்டவர்களை அழிக்கிறதுக்கு தூண்டுதல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவும் கடவுளுடைய வேலை கிடையாது. காரணம், இந்த மதங்களுக்கும் கடவுளுக்கும் முதல்ல சம்மந்தமே கிடையாது. மதத்தை உருவாக்குனது மனிதர்கள். அந்த மனிதனுக்கு கடவுளை பற்றியே தெரியாது. அப்போ எப்படி அவனுக்கு கடவுளுடைய குணத்தை பற்றி தெரியும்? அப்போ இதுவும் தவறுன்னு அர்த்தம். ஸோ அப்போ எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும்? இவ்வளவு பேசுகிற உனக்கு மட்டும் எப்படிடா கடவுள் தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ கடவுள் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தால் அப்படிப்பட்ட கடவுள் இருந்து என்ன?
அதுதான் இவங்களுடைய சாரம். அப்படிப்பட்ட கையாலாகாத கடவுள் எதுக்கு? இங்கே இருக்கிற எதையுமே கட்டுப்படுத்தலை அப்படின்னா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இங்கே வரவே வராத கடவுள் எதுக்கு? கரெக்டாக அப்படி தான் கேட்கணும் இல்லையா? ஏன்னா அவர் கட்டுப்படுத்தினா முதல்ல வந்தால் தானே கட்டுப்படுத்த முடியும். இதையே நான் கடவுள் நம்பிக்கை உள்ள யாருக்குமே தெரியாது கடவுள் இந்த பூமிக்கு வருவாரா வரமாட்டாரான்னே. கிறிஸ்தவர்கள் இயேசு வருவாருன்னுவாங்க, இவங்க கல்கி பகவான் வருவாருன்னுவாங்க. வந்து என்ன பண்ணுவார் அது தெரியாது. முதல்ல அவங்க எதுக்கு வரணும்? இயேசு எதுக்கு வரணும் இல்லையா? அவர் அந்த டைமே அவரை வந்து சிலுவையில் தான் அரைஞ்சாங்க. அவரால் ஒரு விஷயம் பண்ண முடியறதா இருந்தால், ஒரு வேளை கெட்டவர்களாம் அழிக்கிற மாதிரி இருந்தால் அப்போவே அவர் அழிச்சிருப்பார்ல. கிருஷ்ணரும் அப்போவே அழிச்சிருப்பார்ல. அப்போயே அவர் எதுவும் பண்ணலையே. மகாபாரதத்தில் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த யுத்தம் மட்டும்தான் நமக்கு தெரியும். யுத்தத்தில் வந்து கௌரவர்களை அழிச்சார். ஆனால் கடைசியில் எப்படி தெரியுமா காட்டியிருப்பாங்க? அவருடைய இனமே ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவாங்க. யாதவ குலம் இல்லையா? வெட்டிக்கிட்டு சாவாங்க. கிருஷ்ணர் வயோதிகர் ஆகிடுவார். அவர் பார்த்துட்டு அப்படியே அந்த கூட்டத்திலேருந்து விலகி ஒரு மரம் இருக்கும், மரத்துக்கு அடியில் போய் உட்காந்துக்குவார். உட்காந்துட்டு தியானத்தில் மூழ்கிடுவார். அப்போ ஒரு வேடன் அம்பு விடுவான். வேறு ஏதோ நினச்சிட்டு அம்பு விடுவான். அது கிருஷ்ணருடைய கால் கட்ட விரலில் பட்டு அந்த விஷம் தாக்கி அவர் இறந்துடுவார். ஆத்மா மேலே போயிடுச்சு, கடவுள்கிட்ட போயிடுச்சு. இன்னும் ஸோ கடவுள்கிட்ட ஆத்மா போகுதுனால அவர் கடவுள் இல்லைன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி நான் நாஸ்திகனாக இருக்கிறதுக்காக எனக்கு விசேஷமாக துக்கம் கொடுக்கல அப்படின்றாங்க இல்லையா? எந்த மதம் கெட்டவனுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி காட்டி இருக்குது? ஓகே, பைபிள் குரானில் சில கதைகள் அப்படி இருக்குது. ஆனால் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, மனிதர்கள் எழுதுனதில் உண்மையும் இருக்கும், பொய் அதிகமாக இருக்கும். இப்போ ஆனால் சாரமாக இருக்கிற உண்மை தான் அங்கே மெயினான விஷயம் இல்லையா? முகமது நபியோடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, அவர் வந்து இந்த தப்பு பண்ணார், அந்த தப்பு பண்ணார் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஆக்சுவலாக பைபிளாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், எல்லாமே எல்லார மாதிரி பாவம் செஞ்சுட்டு இருந்தவங்க எப்படி தெய்வீக நிலையை அடையிறாங்கன்றது தான். நிறைய பேருக்கு என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தோணும், அவங்களுக்கு அது பாவமாக தெரியாது. உதாரணத்துக்கு இயேசு வந்து பசிக்கும்போது பக்கத்தில் இருந்த அத்தி பழம் இல்லைன்றதுக்காக அதை சபித்து எரிஞ்சு சாம்பலாக போடணுவார். அது எரிஞ்சு போயிடும். அவ்வளோ கோபக்காரராக இருந்தவர் கடைசியில் குத்துயிரும் கொலையுயிருமாக சிலுவையில் தொங்கும்போது அவர் விழா எலும்பில் ஒருத்தன் ஈட்டியால் குத்துறான். அவனை கூட திட்டமாட்டார், பாவம் தெரியாமல் பண்ணுறாங்க, மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்வார். அப்படி மாறுறது தான் அந்த கதை. அப்படி மாற்றுறது தான் கடவுளுடைய வேலையே தவிர கெட்டவர்களை தண்டிக்கிறது கிடையாது. கெட்டவர்களையும் மன்னிக்கிறது தான் கடவுளுடைய வேலை. அவர் பேரே மன்னிப்பு கடவுள் தானே. கிறிஸ்தவர்கள் வந்து பாவ மன்னிப்புன்றாங்களா? எப்படிப்பட்ட பாவத்தையும் கடவுள் மன்னிப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடவுள் யாருன்னு தெரியாதனால இயேசு மன்னிப்பாருன்றாங்க. இயேசு வந்து உயிர் தெழுந்தார் இல்லை, உயிர் தெழுந்து போய் என்னை இப்படி பண்ணவனுங்கள்லாம் போய் பழியாக வாங்கினார். அப்படி பழி வாங்கினா அவரை கடவுள்னு சொல்லுவோமா? இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே பாண்டவர்கள் பாருங்கள், கௌரவர்கள் அவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. கடைசியில் யுத்தம் வர்றது அது ஒரு குழப்பம். ஆனால் அப்படி யுத்தம் பண்ணுறோம் அப்போவே இது அநியாயம்டான்ட்டு சண்டை போட்டிருக்க மாட்டாங்களா? அது நான் 13 வருஷம் கேப்பு. இதே மாதிரி கேப்பு எல்லாத்துலேயும் வரும். ராமாயணத்துலேயும் 13 வருஷம் கேப்பு, இதில் 14 வருஷம் கேப்பு மகாபாரதத்தில், அதில் 40 வருஷம் கேப்பு பைபிள் குரானில். என்ன பண்ணுறாங்க? 40 வருஷமாக பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்த காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த பைபிள் குரான்லாம் படித்தா தெரியும் இல்லை? இப்போ இந்த சகோதரி அரசியலில் காட்டின ஆர்வத்தை என்ன தான் இதில் போட்டிருக்குதுன்னு படித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க மேபி அப்படியே தலைகீழ மாறவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே பைபிள் குரானில் பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு மோசஸ் கிட்ட கடவுள் சொல்லி அடிமைகள்லாம் இட்டுட்டு வர சொல்லுவார். உடனே யாரும் வந்துட மாட்டாங்க. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அழிச்சிட்டு வருவார். ராஜா விட மாட்டான், அது ஒரு பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் ராஜாலாம் அழிஞ்சிடுவோம். அழிஞ்சு
கடந்து வராங்க. வரும்போதும் வர வழியில் நிறைய பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்களே கொடுப்பாங்க. அது எப்படா கடவுள் வராருன்ற, அது என்னடா கடவுள் வாங்கிட்ட மட்டும் பேசுகிறாருன்ற, இவ்வளோ பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைலாம் எங்கத்து விஷயம் தெரியுமா? இப்போதைய விஷயம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இறைவன் கடைசி இன்னொரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கறதைத்தான் நாங்கள் இப்போ பேசிகிட்ருக்குறோம். எந்த மனிதர்களை எழுதிய வேதத்தை படிச்சுட்டு பேசலை, கடவுள் நேரடியாக இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஞானம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து கொடுக்குறார். ஞானத்துடைய சாரம் என்ன தெரியுமா? இது மொத்தமே 5000 வருட காலச்சக்கரம் தான். கிபி கிமுன்னு பிரிக்கிறாங்கல்ல, ஒன்றத்தை எப்படி பிரிப்பாங்க? சமமாக தானே பிரிப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 2000 வருஷம்னா அதுக்கு முன்னாடியும் ஓரளவுக்கு அப்படி தானே இருக்கணும். ஆக்சுவலாக 1000 வருஷம் எக்ஸ்ட்ரா. இயேசுவுக்கு 3000 வருடம் முன்பு. ஏன்னா இது மொத்தமாக 5000 வருஷம். இயேசுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? சொர்க்கம், சுகம் நிரம்பிய உலகம் இருந்துச்சு. இயேசுக்கு அப்புறம் அது நரகம் ஆகிடுச்சு. ஸோ அதோடைய அடையாளமாக அப்படி காட்டிட்டாங்களே தவிர உண்மையிலே இயேசுவுக்கு அப்படி சிலுவையில் ஏற்றினாங்களா அப்படின்னா நிஜத்தில் நடந்த விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த ராமாயணத்தில் நடந்த விஷயமோ, மகாபாரதத்தில் நடந்த விஷயமோ, குரான் பைபிளில் நடக்கிற விஷயமோ எதுவும் நிஜத்தில் அப்போ நடக்கலை, அவங்களுக்கு நடக்கலை. ஆனால் இப்போ நடக்குது. இறுதியில் நடக்கிறது தான். இறுதியில் நடக்கிறதும் அப்படியே தூக்கி சிலுவையில் போடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் இல்லையா, அவருடைய ட்ரெஸ்ஸு உட்பட எல்லாத்தையும் உருவுறது, சொத்து அபகரிக்கிறது, நாடுகளை விட்டு துரத்துறது, யுத்தம், மண்ணுக்காக அடிச்சிக்கிறது, இது எல்லாமே இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. இது அங்கே ஒரு சூட்சமமாக சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ அதில் இயேசு ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பிதா உன்னை மன்னிப்பது போல் நீ உன் சகோதரனை மன்னி. சகோதரனா என்ன? எல்லோரும் தான். அதை மெயினாக உனக்கு துக்கம் கொடுக்குறவன், துரோகம் செய்கிறவனை நீ மன்னிச்சிடு. ஏன்னா நீ முதல்ல உத்தமனா. நம்ம பாவத்தை இல்லை, ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம். ஸோ அந்த பாவத்தை கடவுள் மன்னிக்கிறார் இல்லை? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஈக்குவலாக தண்டனை கிடச்சிருக்குது? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மன்னிக்கப்பட்டு இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணாலும் துக்கம் ஒருத்தன் மூலமாக கிடைக்கட்டும், அவனையும் மன்னிச்சிடு. ஏன்னா ஒருத்தன் துக்கம் கொடுக்குறான்னாலே நம்ம ஏதோ செய்த பாவத்துக்கு அவன் ஒரு கருவி இல்லையா? இப்போ திடீர்னு ஒரு புயல்லையோ வெள்ளத்துலேயோ வீடு இடிஞ்சு விழுந்து போயிடுச்சு, இப்போ நீங்கள் யார் கூட போய் சண்டை போடுவீங்க? ஆனால் அதையே ஒருத்தன் சொத்து அபகரித்தான், அது அவன் தான் காரணம்னு நம்ம சண்டை போடுறோம். ஆனால் ரெண்டுத்துக்குமே உங்கள் பாவ கணக்கு தான் காரணம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் அவனை மன்னிச்சிடுன்றதைத்தான் பைபிள் போதிக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்றதெல்லாம் அது வேறு ஆழமான ஆன்மீக ரகசியம். ஸோ ஒரே வீடியோவில் அதை சொல்ல முடியாது. அது நம்ம நிறைய பைபிளுக்குன்னே தனி சேனலே வச்சுருக்குறோம், பைபிளுக்கு குரானுக்கெல்லாம். ஸோ அன்பையே எல்லா மதமும் போதிக்குதுன்னு உருட்டுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு இந்த சகோதரி சொன்னது 100% உண்மை தான். ஏன்னா எல்லா மதத்துலேயும் வன்முறை இருக்குது. இன்றைக்கி ஈரான் போர் நடக்குது இல்லையா? முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில தான் போர். ஆனால் கிறிஸ்தவர்கள் எல்லாமே யூதர்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி? ஏன் முஸ்லீம் மேலே அவங்களுக்கு வெறுப்பு? முஸ்லீம்களுக்கு ஏன் யூதர் மேலே வெறுப்பு? இல்லையா? அங்கே அந்த இடத்த காசு கொடுத்து வாங்கிட்டாங்க ஆல்ரெடி, ஜஸ்ட்டு நாடுன்னு தான் அறிவிக்கணும். ஆனால் ஏன் அந்த பிரச்சனை வந்தது? ஏன்னா யூதன் இங்கே இருக்கக்கூடாது. ஏன் யூதர் மேலே அவ்வளோ வெறுப்பு? ஒன்றும் கிடையாது. குரானில் இருக்குது, யூதர் மோசமானவன், அவனை நம்பாதன்னு இருக்குது குரானில். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அந்த யூதர்களுக்காக தான் கடவுள் எல்லாத்தையுமே பண்ணார். யூதர்களின் கடவுள் இஸ்ரவேலர்களின் கடவுள்னே இருக்கும். ஸோ அதனால் இவர்களுக்கு யூதர்களை பிடிக்கிற காரணத்தினால முஸ்லீம்களை இவங்க வெறுக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் காரணம் இந்த மதங்கள் தான். ஆனால் இந்த மதங்கள் எல்லாம் எப்படி, யாருக்கு மதம்? உடம்புக்கு மதம். நான் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தேன்னா நான் கிறிஸ்டின், இந்து குடும்பத்தில் பிறந்தா நான் ஹிந்து, முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தா நான் முஸ்லீம். ஸோ இது உடலுக்கான மதம். அதைத்தான் கீதையில் இருக்கும், உடலுக்கான அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து என்னுடன் சரணடை அர்ஜுனான்னு இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? சொன்னது கிருஷ்ணராக போட்டிருக்கும். கிருஷ்ணர் கடவுள் கிடையாது இல்லையா? தேகத்தின் அனைத்து தர்மம்னா மதம் மட்டும் கிடையாது, தேகத்தின் எல்லா பழக்கமும். மதம்ன்றதே ஒரு பழக்க வழக்கம்தான் இல்லையா? ஸோ தேகத்தின் எல்லா பழக்கத்தையும் விடணும் அப்படின்னா இருக்கிறதுலே உலகத்திலே நம்பர் 1 அழகன் அப்படின்னா கிருஷ்ணர் தான். அப்போ தேகத்தின் எல்லா ஈர்ப்பு கவர்ச்சி எல்லாத்துலேருந்தும் விலகி கிருஷ்ணர்கிட்ட போய் பலியாகிறதுனா என்ன அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ அதை கிருஷ்ணர் சொல்லியிருக்க முடியாது. அப்போ இதை சொல்கிறது சிவபெருமான் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசிக்கிறார்.
காரணம் அவருக்குன்னு உடல் கிடையாது. கடவுள் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துட்டு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறான்றாங்க இல்லையா, ஆக்சுவலாக அவர் இருக்கிற இடம் அந்த பரந்தாமம். அவங்க சொன்ன ஒரு மூலை இது தான். அவங்க மட்டும் இல்லை, ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருந்தோம். ஆத்மானா உயிர், அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் ஆத்மா தான் பண்ணுது. அப்படிங்கிறத மறந்ததுனால தான் நம்மளை ஆண் பெண்ணு நினச்சிட்டு இத்தனை பாலியல் குற்றம், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நினச்சிட்டு வெறுப்பு, இந்தியன் அமெரிக்கன் ஆஃப்ரிக்கன் இஸ்ரேலு பாலஸ்தீன் நினச்சிட்டு ஒரு நாட்டை அழிக்கிறேன் இன்னொரு நாட்டை அழிக்கிறேன். இது எல்லாமே இல்லையா. ட்ரம்ப்பே நாளைக்கு போய் ஈரானில் பிறக்கலாம், இறந்து போன காமினி இப்போ அமெரிக்காவில் பிறக்கலாம், கிறிஸ்டினாவே பிறக்கலாம். இது அவங்களுக்கு தெரியல. தற்காலிகமாக கிடைச்ச உடம்பு, அந்த உடம்புடைய மதம் தான் என்னுடைய மதம் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கிறது இன்றைக்கி பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. இந்த மதங்களை எல்லாம் கடவுள் படைக்கலை. அப்போ கடவுள் எதை தான் படைக்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி பார்க்கக்கூடிய உலகத்தையும் கடவுள் படைக்கலை இல்லையா. எது நடந்தாலும் அதுக்கு கடவுள் தான் காரணன்றோம் இல்லையா. இப்போ ஒரு 50 வருஷம் பழைய கார் பயங்கரமாக மக்கர் பண்ணோம், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா. அப்போ என்னையா கார் கம்பெனிக்காரன் லூசாட்டம் கார் தயாரிச்சிருக்கிறான்னா எவ்வளோ காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தை கடவுள் படைத்தாருன்னு சொல்கிறது. ஏன்னா 50 வருஷம் பழமையான காரை அவன் உருவாக்கலை. அவன் உருவாக்கும்போது அது புதுசாக இருந்துச்சு, பழசான பிறகு அது அப்படி தான் ஆகும். அதேமாதிரி கடவுள் இந்த உலகத்தை படைத்து 5000 வருஷம் ஆகுது. 5000 வருட இறுதியில் இருக்கிறோம், இத்து போன நிலையில் இருக்குது. மனிதர்களும் அப்படி தான் இருக்கிறோம், குணங்களும் கெட்டு போய் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும் பொழுது மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிடலாம் அப்படி இருந்தாங்க. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம் தெய்வன்ட்டு. அவங்கெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். இப்போ எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகலைங்க. நீங்களும் நானும் தான் மறுஜன்மம் எடுத்து 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 நம்மளுடைய குணம் கெட்டு போகுது. குணம் கெட்டு போகும்போது அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே போகுது. சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். அவ்வளோ செல்வந்தர். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிட்ணுன்னு எண்ணம் வராது. இப்போ இந்த சகோதரி தாமரை அவர்கள் கூட அசைவ உணவு சாப்பிட்றதில்ல. சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, சாப்பிடக்கூடாதுன்றதை ப்ரமோட்டும் பண்ணுறாங்க. எங்கேருந்து வந்தது அந்த தெய்வீக குணம்? கண்டிப்பாக இவங்க சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதையாக இருந்திருந்தால்தான் இப்போ அந்த குணம் இருக்குது. அவங்க பேர் அற்புதமான பேர் இல்லையா, தாமரை அப்படிங்கிறது. இந்து மதத்தில் கமலான்னு பேர் வைப்பாங்க, தாமரைன்னு தான் அர்த்தம். எல்லா தெய்வங்களும் தாமரைக்கு மேலே தான் இருக்கும். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ கலியுகத்தில் இருந்தாலும் கலியுகத்திலேருந்து உங்களுடைய புத்தியை விளக்கங்கள் மாற்றிட முடியுமா ஒரு மனுஷன்? கலியுகத்தை பெரியார் வந்தார், காமராஜர் வந்தார், காந்தி வந்தார், காரல் மார்க்ஸ் வந்தார், ரூஸ்வெல்ட் வந்தார், அப்ரஹாம் லிங்கன் வந்தார், மகாத்மா காந்தி வந்தார். மாறிடுச்சா உலகம்? அவங்க இருந்ததை விட உலகம் மோசமாக இருக்குது. ஆனதுக்கு அவங்க கொடுத்த போதனைகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதேமாதிரி மதங்கள் மாறிடுச்சா உலகம்? அந்த மதத்தில் உள்ள போதனைகளும் இப்படி கீழான நிலை அடையிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதுதான் மனித வழி. ரெண்டே வழி தான் உலகத்தில், மனித வழி, கடவுள் வழி. இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற அத்தனையும் மனித வழி தான். அது மதத்தின் வழியாக இருக்கட்டும், நாஸ்திக வழியாக இருக்கட்டும், ஸ்கூல் புக்கில் படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு குழப்பத்தை மட்டுமே கொடுக்கும். அடுத்தது ஒரே ஒரு வழி, இறைவனுடைய வழி. அது எப்போ கிடைக்கும்? இறைவனே வரும்போது தான் கிடைக்கும். அவர் தான் இறுதியில் வரார், ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்களுக்கு பேர் தான் பிரம்மா குமாரிகள். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இல்லாட்டினா பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு நீங்கள் போட்டாலே அந்த முரளியை கேட்கலாம். சிவபெருமானே நேரடியாக கொடுக்கிறது. அந்த ஒரு கடவுள் பேர் தான் சிவபெருமானு இந்துக்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர் தான். மற்றபடி இயேசுவோ கிருஷ்ணரோ உடல் கொண்ட யாரும் கடவுள் கிடையாது. கடவுள் பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விலகி இருக்கார். இது கீதையில் இருக்கும். சுகம் நிரம்பிய உலகம் சொர்க்கம், துக்கம் நிரம்பிய உலகம் நரகம், சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன்ட்டு இருக்கும். அப்படின்னு அர்த்தம். சுகம் நிரம்பிய சொர்க்கத்துக்கும் அவர் வரல, துக்கம் நிரம்பிய நரகத்துக்கும் வரல, ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக வரார். அதுவும் வேற ஒருத்தர் உடலில் கடனாக எடுத்து வரார்.
அதனால தான் சிவனுடைய வாகனமாக நந்தி கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்குன்னு உடம்பு கிடையாது. கடவுள் யாருன்னு தெரியாதனால எல்லாருக்கும் வாகனம் கொடுத்துட்டாங்க. மற்றவர்கள்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். நாம் தான் அப்படி இருந்தோம். ஆனால் ராமாயண மகாபாரதத்தில் இருக்கிற மாதிரி சண்டை கிண்டை எதுவும் அங்கே நடக்கலை. அது எல்லாமே கற்பனை கதை. அங்கே சிங்கமும் பசுவுமே ஒன்றா தண்ணி குடிக்கும். அப்புறம் எப்படி மனிதர்கள் அடிச்சுக்குவாங்க? அவ்வளோ அன்பானவர்களாக இருப்பாங்கன்னு கடவுள் சொல்கிறார். ஸோ நாஸ்திகம் பேசுகிறதுனால கடவுள் ஸ்பெஷலாக தண்டனை கொடுக்க மாட்டார். ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாத போது தானாகவே பாவம் செய்வோம். அந்த பாவத்திற்கு தண்டனை கிடைக்கும். அதுவும் எப்போ கிடைக்கும்னா உடனே கிடைக்காது. ஏன்னா இப்போ சொர்க்கத்தில் எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க. ஸோ பாவம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் எந்த பாவமே செய்யலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். நமக்கு பாவம்னா என்னன்னு தெரியல. இன்றைக்கி கள்ளத்தொடர்பு ரைட்டுன்னு ஆகிடுச்சு இல்லையா? அதுக்காக அது பாவம் இல்லைன்னு அர்த்தமா? ஆக்சுவலாக ஒரு காலத்தில் காமமே பாவம்தான். காமம்னா என்னன்னே தெரியாது சொர்க்கத்தில் இருந்த யாருக்குமே. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அதை தான் யோக பலத்தினால் பிறக்கிறதுன்னு காட்டுறது. இந்து மதத்தில் எல்லாருமே அப்படி பிறக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம், அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால. அதேமாரி கோபம்னா என்னென்னு தெரியாது, பற்றுனா என்னென்னு தெரியாது, பேராசை அகங்காரம்னா என்னென்னு தெரியாது. ராஜாராணி ஆட்சி தான் இருக்கும். பிரஜைகளை தன்னுடைய குடும்பமாக நினைப்பார்கள். பிரஜைகளும் தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவாக தான் ராஜாராணியை நினைப்பாங்க. அப்படித்தான் இருந்தார்கள் சொர்க்கத்தில் முதல் 2500 வருஷம். அடுத்தது தான் முதல்ல அவனுக்குள்ள காமம் எட்டி பார்க்குது. ஏன்னா ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்கிறான். சொர்க்கத்தில் ஒருவர் ஆத்மான்னு பார்த்தாங்க. அதனால தான் காமம் இல்லாமல் இருந்துச்சு. உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இருந்தாலும் அவர்களுடைய கவனம் அந்த ஆத்மாவில் இருக்கும். அந்த ஆத்மா தான் அப்போ அந்த எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும் யோசிச்சு பாருங்கள், கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவில் கவனம் இருக்கிறதுக்கு. ஸோ இதைத்தான் அங்கே மகாபாரதத்தில் அம்பு விடுற போட்டியில் அர்ஜுனன் எனக்கு அந்த புறாவுடைய கண்ணின் மணி மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவான். அதோடைய அர்த்தம் என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மாவை தான் தெரியுது, ஆத்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணோ மூக்கோ எதுவும் தெரியல அப்படின்னு அர்த்தம். ஸோ சக்கர வியூகத்திலிருந்து தப்பிச்சு வரக்கூடிய வழி அர்ஜுனனுக்கு தான் தெரியும்னா இதுதான் அந்த வழி. ஆத்மாவை பார்க்கணும். இல்லாட்டினா அழகான பெண் அழகான ஆணோட பேசும்போதே அப்படியே மனம் போயிடுது. அங்கே தான் சக்கர வியூகம் மாட்டிக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி காமத்தினால தான் எல்லா பிரச்சனையுமே வருது, குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி எல்லா இடத்துலையுமே. ஸோ அது ஒரு ட்ராப்பாக மாறிடுது. அது பேர் இப்போ ஹனி ட்ராப்புன்னெலாம் வேறு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஆத்மாவில் மட்டும் கவனம் இருந்துச்சுன்னா சலனமாக மாட்டீங்க. இருக்கிறவங்க சலனமானால் கூட நீங்கள் சலனமாகாமல் இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்குமே வைராக்கியம் வந்துடும். ஆனால் இங்கே 2 பக்கமுமே மனம் பலகீனமாக இருக்கிறனால டக்குன்னு விழுந்துடுறாங்க. ஸோ இன்றைக்கி அதை வச்சு நிறையா காசு பறிக்கிற பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. அது பெரிய ஃப்ராடாகவே இருக்குது அது ஹனி ட்ராப்ன்றது. ஸோ அந்த காமம் தான் மகாசத்ருன்றார். ஏன்னா காமம் எப்படி வருது? புத்தி மயக்கத்தில் தடுமாற்றத்தில் வருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 2-3 வருடத்திற்கு முன்பு கோவை மாணவி தற்கொலை வழக்குன்ட்டு 10வது படிக்கிற மாணவி, நல்லா படிக்கிற பொண்ணு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுக்கிற பொண்ணு, வாத்தியார் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுறார். அதுவும் எப்படின்னா, இந்த பெண்ணை அதை ஃப்ளர்ட் பண்ண அப்படி ஜாலியாக இருந்தேன். அப்போ ஒரு தடவை இப்படி ஆனவுடனே அந்த பொண்ணு அப்படியே மனதளவில் பாதிக்கப்பட்டு கான்சன்ட்ரேஷனே வராமல் ஸ்கூலை விட்டு தயவுசெய்து ஸ்கூலை விட்டு போயிடுங்கன்னெலாம் அந்த வாத்தியார்கிட்ட சொல்லியிருக்குது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணே வேறு ஸ்கூலுக்கு போய் அப்பயும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஸோ காமம் ஒருத்தரை எந்த அளவுக்கு பைத்தியமாக்கும். அந்த போதையில் நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் இருக்கும். அப்படிங்கிற விஷயத்தை போதிக்கிறதுக்கு தான் இறைவன் வரார். ஏன்னா இதை சரி பண்ணிட்டா போதும், உங்கள் புத்தி சரியாயிடுச்சுன்னா கடவுள்கிட்ட நல்ல புத்தியை கொடுன்னு தான் வேண்டுவாங்களே அப்பெல்லாம் இல்லையா? ஏன்னா அதை பண்ணுற வேலை தான் அவருடைய வேலை. அப்படியே நல்ல புத்தியை எடுத்துக்கோ அப்படி கிடையாது. இந்த ஞானத்தை கொடுத்து அதை கேட்க உங்களை ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைக்க ஆத்மாவுக்கு பலம் வரும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை கிரகிக்கக்கூடிய பலன் வரும். ஸோ அப்போ ஆத்மானு உணர்ந்து ஒருவர் ஆத்மானு பார்க்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வரும். அப்போ காமம், கோபம், பற்று, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறது, தனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எங்கேயோ நடந்ததுக்கெல்லாம் இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே நடந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதை தான் பைபிளில் இருக்கும். அங்கே நரகத்தீயில் ஒருத்தன் வெந்துட்டு இருக்கும் பொழுது பக்கத்திலே அவனுடைய அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை சகோதரன் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இருந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாதுன்ட்டு. அது எங்கேயும் இல்லை, இப்போ இருக்கிறது தான் இந்த நரகம். அப்படி காப்பாற்றுறதான்னு நினச்சிட்டு இன்னும் உலகத்தை மோசமாக்குறாங்க இல்லையா?
இப்போ இந்த சகோதரி கவிஞர் தாமரை அந்த ஈழ பிரச்சனைக்கு குரல் கொடுத்து அப்போ தான் முதல்ல நான் அவங்கள பார்க்குறேன் டிவியில் பேசுனாங்க. ஆனால் பிரபாகரன் வந்தோடனே சரியாயிடுச்சா? தமிழ் இனம் அழிஞ்சதுக்கு அவர் கருவியாக இருந்தார் இல்லையா? யாரோ ஒருத்தர் அடித்தாங்க, உடனே ஒரு கோபம் வந்துச்சு, உடனே ஒரு இயக்கமாக்கினார். கடைசியில் என்னாச்சு? அந்த இனமே அழியிறதுக்கு தான் அவர் பொறுப்பானார். இதுதான் பண்ணும் மனித வழி. ஸோ இதை சொர்க்கமாக்க நாம் என்ன கடவுளா? அது என்னுடைய வேலைன்னு கடவுள் சொல்கிறார். இப்போ அந்த மாதிரி குணமுள்ள மனிதர்கள் நீங்கள் வாங்க, அப்படி குணமுள்ளவர்களாக கடவுள் மாத்துறார். அப்போ வந்திருக்கிறது கடவுள் நிச்சய புத்தி வரணும். அப்போ தான் அவர் பேசுகிறத கேட்பீங்க. எந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு அவர் சொல்கிறத மட்டும் கேட்பீங்க, மற்றது எல்லாம் குப்பைன்னு ஒதுக்கி வச்சுடுவீங்க. ஒதுக்கி வச்சுட்டு இறைவன் நினைவில் இறைவனுடைய ஞானத்தை மட்டுமே சதா கேட்டுட்டு அதே சிந்தனையில் இருக்க அவரை மாதிரியே தெய்வீகமாக நம்மளுடைய குணம் மாறும். நாம் குணம் மாறுதுன்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு தகுதி ஆகிட்டோன்னு அர்த்தம். சொர்க்கம் இதே பூமி தான் சொர்க்கம் ஆகணும்னா இது அழிஞ்சு தானே ஆகணும். அதை அழிக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இன்றைக்கி வல்லரசு நாடுகள் பண்ணிகிட்டு இருக்குது. இயற்கை சீற்றம் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. இந்த நேரத்திலே நாஸ்திகம் பேசுகிற மாதிரி அறியாமை, அதை தான் இந்து வேதங்களில் சொல்லுவாங்க விநாசகால விபரீத புத்தி. விநாசம்னா அழிவு காலம். அழிவு காலத்தில் மனிதனுக்கு கடவுள்கிட்ட இருந்து அன்பற்ற புத்தி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதில் அவங்க பெருமை அடிச்சுக்க எதுவும் கிடையாது. நான் பிறந்ததுலேருந்தே நாஸ்திகனாக இருக்கேன். இன்றைக்கி எல்லாம் அப்படி தான் இருக்கிறோம். ஏன்னா உலகமே சாக்கடையாக இருக்குது. சாக்கடையில் எல்லாம் சாக்கடைக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ இறைவன் தான் கையை கொடுத்து தூக்குறாரு. இல்லை நான் கையை பிடிக்க மாட்டேன், நீ கடவுள் நான் எப்படி நம்புறதுன்னா யாருக்கு நஷ்டம்? அப்படி இல்லைன்னா என்னாகும்? ஒவ்வொரு ஜென்மத்திலும் மீண்டும் இந்த பூமி நரகமாகும்போது மட்டுமே பிறப்போம், சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வரமாட்டோம். ஸோ அதுதான் உங்களை நிரந்தர நரகத்தில் தள்ளுவேன் அப்படின்ட்டு குரானில் போட்டிருக்கோம். அது எப்போ? இறைவன் சொல்வதை கேட்கலை அப்படின்னா. ஸோ இன்றைக்கி தமிழர்களுக்கு ஒரு பெரிய எதிரியாக அரசியல் காரணத்துக்காக தாமரை உட்பட அந்த நார்த் இந்தியாவை சொல்லுவாங்க, டெல்லியை சொல்லுவாங்க. ஆனால் அந்த டெல்லி தான் சொர்க்கமாக மாறப்போகுது. இப்போவும் அதுதான் கேபிட்டல், அப்போவும் அதுதான் கேபிட்டல், எப்போவும் உலகத்துக்கே அதுதான் கேபிட்டல். ஸோ இன்றைக்கி ரொம்ப பொல்யூஷனில் பாதிக்கப்பட்டு இருக்குது இல்லையா? அப்போ அது உலகத்துடைய கண்ணாடின்றார் கடவுள். ஸோ இங்கே இருக்குதுன்னா உலகம் ஃபுல்லாக அது மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்குது. ஸோ அங்கே நிறைய பாலியல் குற்றம் நடக்குதுன்னா உலகம் ஃபுல்லாக அப்படி மாறிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்றார். ஸோ இப்போ கடவுள் சொல்கிறது என்னென்னா, இந்த பூமிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுடைய பூமி சொர்க்கம். அதுதான் நம்மளுடைய பாரதம். பாரதம்ன்றது உண்மையிலே சொர்க்கம் தான். இது ராவண ராஜ்யம். இங்கே தான் நம்ம ராவணனே ஹீரோ ஆக்கிட்டோமே இல்லையா? ஏன்னா ஒரு தமிழனா அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை. ராவணன்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் அதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். இல்லைன்னா 10 தலை தூக்கிட்டு எவனாவது இருப்பானா? அதையாவது யோசிக்க வேண்டாம். ஸோ அந்த ராவண வழிப்படி தான் உலகத்தில் எல்லா நாடும் சுதந்திரம் அடைஞ்சது. அதனால தான் எந்த நாடும் நிம்மதியாக இல்லை இல்லை. இப்போ மகாத்மா காந்தி அஹிம்சைனா அவங்க அஹிம்சை பேரே கெடுத்துட்டாங்க. எதிர்க்க தானே செஞ்சாங்க. அது எப்படி அஹிம்சை ஆகும் இல்லையா? அமைதியாக இருக்கிறது தான் இல்லையா? அவன் என்ன பண்ணாலும் நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறோம். எதிர்த்தா அவன் அடிக்கிறான், அப்போ நான் அமைதியாக இருக்கிறேன்னா என்ன அது எப்படி அஹிம்சை? அது இம்சை தான் அது இல்லையா? இப்போ உண்மையான அஹிம்சா தர்மம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளின் தர்மம். அதை இப்போ கற்றுக் கொடுக்குறார். அதுதான் பைபிளில் ஒரு கணத்தை அறிந்தால் இன்னொரு கணத்தை காட்டுன்றார். எதுக்கு? காரணம் இல்லாமல் அறைந்தால். காரணமாக இல்லாமல் அரைஞ்சதுக்கே. ஆனால் இங்கே அதையா மகாத்மா காந்தி போதிச்சார். போய் அவனுடைய கம்பெனியை கொழுத்து, அவனுடைய துணியை கொழுத்து டார்ச்சர் பண்ண. இப்படி டார்ச்சர் பண்ண அவன் கடுப்பாகி சுட்டான். கேட்டால் இது நம்ம நாடு தானே அப்படின்னு தோணும். கடைசியில் என்னாச்சு? நிறைய பேர் உயிர் போனது மிச்சம். அந்த குணம், எதிர்க்கிற குணம், இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் போராட்டம், இதுக்கெல்லாம் அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டதாக போயிடுச்சு. ஆனால் கடவுள் வருவது அமைதியாக இருங்கள், அமைதியாக இருந்தால் தான் அமைதியான உலகத்திற்கு நீங்கள் வர முடியும். நீங்கள் நினைக்கிற அமைதி அங்கே தான் கிடைக்கும். இன்றைக்கி அமைதி எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் இல்லையா? நீ ஏதாவது பண்ணனா நான் குண்டு போட்டுருவேன்னு ட்ரம்ப் மிரட்டுறார். நீ ஏதாவது பண்ணனா நான் அங்கே அடிப்பன்ட்டு ஈரான்காரன் மிரட்டுறான். இப்படி அமைதி எடுத்துகிட்டு வர முடியும்? இதான் மனித புத்தி. போராட்டம் பண்ணால் அமைதி வந்துடுமா? இதான் மனித புத்தி. அமைதியாக இருக்கும்போது தான் கிடைக்கும். அந்த அமைதி என்ன? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. சொர்க்கம் எனக்காக உருவாகிட்டு இருக்குது.
அதற்காக என்னை அழைச்சிட்டு போகிறதுக்குனே கடவுள் வந்திருக்கிறார். யாராக இருந்தாலும் போய் தான் ஆகணும். நான் நாஸ்திகன், நான் வரமாட்டேன்லாம் சொல்ல முடியாது இல்லை. ஃபுல்லாக சுனாமிலாம் சும்மா ட்ரெய்லர் தான். ஒரே பேரலையில் உலகம் முழுகுன்னா எவ்வளோ பெருசு கொந்தளிக்கும் கடல்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி வரும். அப்பையும் ஆத்மா மேலே போகாது, ஏன்னா பாவம் இருக்குது, இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். அதுதான் பயங்கரமான தண்டனை. அப்போ எவனும் நாஸ்திகம் பேச மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியுது உடம்பு விட்டு வெளில வந்தாச்சு, ஆனால் போக முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஞானம் எல்லோருக்கும் போயிடும். இப்போ எப்படி இந்த சகோதரிக்கு வீடியோ போடுறோமோ அது மாதிரி நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் ஞானத்தை சேர்த்துருவார். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த ஞானம் ஞாபகம் வரும். ஞானத்துடைய சாரம் சிம்பிள் இல்லை. இப்போ பைபிள், குரான், இறைவனுடைய செய்தி என்ன செய்தின்னு கேளுங்க, செய்தி கிடையாது. இயேசுவை பிடிச்சிட்டா அதானா, இயேசு பாவத்தை கழிட்டார். சரி, யார் பாவத்தை கழுவினார்? அவருக்கு முன்னாடி இருந்தவங்க பாவத்தையா, அவர் கூட இருந்தவங்க பாவத்தையா, அதுக்கப்புறம் வந்தவங்க பாவத்தையா? இன்னும் பாவமாக தானே இருக்குது உலகம். பதில் கிடையாது. ஸோ அப்போ இங்கே என்ன செய்தி? உடல்ன்ற உணர்வில் காமம் வந்தது, கோபம் வந்தது, சுயநலம் வந்தது, அதனால் பாவம் செஞ்சிங்க. இப்போ அதிலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வில் இருக்கும்போது இறைவனை மாதிரியே அன்பு, அமைதி, ஆனந்தம் மட்டுமே உடையவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ அதுக்கு இறைவனுடைய ஞானத்தை மட்டும் கேட்கணும். ஏன்னா நம்ம யார் கூட பழகுறோமோ அவங்களுடைய குணம் தான் நமக்கு வரும். இப்போ இந்த சகோதரியே பார்த்திங்கன்னா, நானாகவே நாஸ்திகனாக இருந்தேன் அப்படிலாம் இருக்க முடியாது. அதைத்தானே எல்லாமே போதிக்குது இல்லையா? இப்போ இவங்க கவிஞராக இருக்கிறாங்க, நிறைய புக்கு படிக்கிறாங்க. லைப்ரரி போனால் 90% குப்பை தான் இருக்கும். புஸ்தகங்களே சொல்கிறோம், குப்பை புஸ்தகம் தான் இருக்கும். ஸோ அந்த குப்பையை ஒதுக்கிட்டு நல்ல புஸ்தகத்தை அவங்க படிச்சிருக்கிறாங்கன்னா அதுவுமே தெய்வீக குணம்தான். ஆனால் அதுவுமே நல்ல புஸ்தகம்னு சொல்லிட முடியாது இல்லையா? சூப்பராக இருக்கும் அவங்களுடைய பாட்டு. ஆனால் விஷம் இனிப்பாக இருந்தாலும் விஷம் தானே இல்லையா? லவ் அதை பண்ணி தானே எல்லாம் நாசமாக போகிறது. அப்புறம் எப்படி அது நல்ல விஷயமா இருக்க முடியும்? ஸோ இந்த ராவண ராஜ்யத்தில் அவங்களே ஒருத்தர் அடித்து சாவாங்க. சாக தான் செய்யணும், அப்போ தானே சொர்க்கம் வரும். ஸோ அதை தான் கடவுள் என்ன சொல்லுவார், 2 குரங்கு அடிச்சிக்குது வெண்ணெய்க்காக, ஆனால் நடுவில் ஒரு பூனை அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதனால தான் கிருஷ்ணரை வெண்ணெய் திருடுன்னு சொன்னது. அந்த வெண்ணெயை அவர் திருடல. சொர்க்க ராஜ்யம் கிருஷ்ணருக்கு கிடைக்கிது அப்படிங்கிறனால. ஏன்னா சொர்க்கத்தின் முதல் குழந்தையாக ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறாரு. அந்த முதல் குழந்தை மறுஜன்மம் எடுத்து கடைசியில் காமம், கோபம் எல்லாத்துலேயும் விழுந்ததுடைய நினைவு தான் ஷாம் சுந்தர்னு அவருக்கு ஒரு பேர். ஷாம்னா கருப்புன்னு அர்த்தம் ஹிந்தியில், சுந்தர்னா அழகு. கருப்பு தான் அழகுன்னு நினச்சிக்கிட்டாங்க, கிடையாது. அழகாக வெள்ளையாக இருந்தவர் மறுஜன்மம் எடுத்து கருப்பானார். உடல் கருப்பை மட்டும் அது குறிக்கல, ஆத்மாவின் கருப்பு, அதாவது அழுக்கு சேர்ந்துடுச்சு, காமம், கோபம் இதெல்லாம். ஸோ அவர் உடம்புல தான் இப்போ இறைவன் வரார். சிவபெருமான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதனால தானோ என்னவோ தெரில, சிவனுடைய மகிமையை தூக்கி கிருஷ்ணருக்கு போட்டுட்டாங்க, கீதையை சொன்னாருன்ட்டு. ஒன்று, இங்கே சிவபெருமான் அவர் உடம்புல வரும்போது அவர் பேர் கிருஷ்ணர் கிடையாது. முதல் ஜென்மத்து பேர் தான் கிருஷ்ணர். கடைசி ஜென்மம் அவருக்கு வந்து வேறு பேர். சிவன் வந்த பிறகு அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். உண்மையிலே இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்கிறது, ஆதாமின் சந்ததியினர். அப்போ எல்லோரும் கேட்பாங்க, அது எப்படி அவர் தான் முதல் மனிதன்னா அவருக்கு பிறந்தவங்க அண்ணன் தங்கச்சி தானே, எப்படி அடுத்த சந்ததி வந்திருக்கும்? இல்லை, அப்போ கடவுளை அனுமதிச்சார். என்னது, விபச்சாரத்தை பயங்கரமாக எதிர்க்கிற பைபிளில் அண்ணன் தங்கச்சி காமத்தில் ஈடுபடுறதுக்கு அனுமதிப்பாங்களா? யோசித்து பார்க்கணும். ஸோ இதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, இந்த கடைசி ஜென்மத்தில் நாம் எல்லோரும் சகோதரன் சகோதரின்ற உணர்வில், இன்னும் கேட்டால் சகோதரி கூட கிடையாது, சகோதரன் சகோதரன். ஏன்னா ஆத்மா தான், உடல் தான் ஆண் பெண். ஆத்மாவுக்கு அந்த காலத்தில் வந்து ஆண் குழந்தை தான் வாரிசு இல்லையா, சொத்து கொடுப்பாங்க. அது மாதிரி கடவுளுடைய சொத்து எல்லாருக்கும் பொதுன்றதுனால ஆத்மா எல்லோரும் ஆண் குழந்தைகள். அதனால தான் முஸ்லீம்கள் பாய்ன்னு சொல்கிறதோடைய அர்த்தம், பாய்னா சகோதரன் அர்த்தம். ஸோ சிஸ்டர் வந்து நாஸ்திகம், உலக நாஸ்திகர் தினம்ட்டு தாமரை சிஸ்டர் பேசியிருக்கிறாங்க. நாஸ்திகர்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆஸ்திகத்துக்கு ஆப்போசிட். ஆஸ்திகர்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆஸ்திக்கு உரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நாஸ்திகர்கள் என்ன? ஆஸ்திக்கு அருகதையற்றவர்கள்னு அர்த்தம். ஆஸ்தி யாருக்கு கொடுப்பாங்க? ஒருத்தன் தன்னுடைய குழந்தைக்கு கொடுப்பான். அப்போ கடவுள் கொடுக்குற ஆஸ்தி சொர்க்கம். அப்போ கடவுளுடைய குழந்தையாகவே நான் ஆக மாட்டேன்னும் பொழுது அவங்க நாஸ்திகர்களாக இருக்கிறாங்க. ஆகிற வரைக்கும் நாம் எல்லோரும் நாஸ்திகர்கள் தான். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவன் நாஸ்திகன் தான். ஏன்னா கடவுளை பற்றி தெரியாது. அவன் கற்பனையாக இது கடவுள், இதெல்லாம் கடவுளுடைய குணம் அப்படி நினச்சிட்டு இருக்கிறான். அது அப்படி நடக்கலை, அதனால் நாஸ்திகன்ட்டு ஒரு கூட்டம் வந்துடுச்சே தவிர, ரெண்டுமே மனித வழி தான். கடவுளுடைய வழி இறுதியில் தான் கிடைக்குது. அதுதான் அமைதி மார்க்கம்.
இல்லையா? அமைதியாக இருங்க, எதாக இருந்தாலும். அதான் ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா என்னுடைய உண்மையான குணம் அமைதி. ஸோ இறைவன் நினைவில் அமைதியாக இருங்க. அமைதின்னும் பொழுது எதிர்க்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, காமம் வந்தாலும் அமைதி போயிடும், கோபம் வந்தாலும் அமைதி போயிடும், பற்று பேராசை அகங்காரம் எது வந்தாலும் அமைதி போயிடும். ஸோ இந்த 5 விகாரத்துலேருந்து விலகி நான் அமைதியாக இருக்கிறேன். அமைதி ஸ்லைட்டாக குறைஞ்சாலே ஏதோ ஒரு விகாரம் நமக்குள்ளே வந்துடுச்சின்னு புரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து விலகிறதுக்கு என்ன பண்ணணும்? மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்ட மாதிரி இறைவனை புத்தியினால் கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஏன்னா அவரை போய் கட்டி பிடிக்கிறதுக்கு அவருக்கு ஒன்றும் உடம்பு கிடையாது. நட்சத்திரம் மாதிரி கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, அவரை அப்படி நினைக்கணும். ஸோ அந்த ஒளிப்புள்ளியோடைய நினைவு தான் லிங்கம். பூஜை பண்ணுறதுக்காக பெருசாக வச்சுருக்கிறோம். ஸோ அதுக்கு பக்தி மார்க்கத்தில் அவ்வளோ மோசமாக கதை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கடவுள் இல்லைன்றதுக்காக இவங்க சொன்ன காரணத்தை விட கடவுள் இருக்குதுன்றதுக்காக அவங்க சொல்கிற காரணம் இதை விட மோசமாக இருக்கும். ஸோ இங்கே அன்பு ஆத்மா மேலே வைங்க. ஏன்னா நீங்கள் போய் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் உலகம் மோசமாக தான் ஆகும். இலங்கையில், பாகிஸ்தானில் எதிர்க்க ஆரம்பித்து தான் சிரியாவில் 20 வருடமாக சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இல்லை 2 குழந்தைங்களை வந்து அந்த அரசாங்கம் கொன்னுடுச்சு. அரசாங்கத்தை எதிர்த்து ஏதோ ஏதிட்டாங்கன்ட்டு. அப்போ ஆரம்பித்த கலகம் அதை அப்படியே விட்டு இருந்தோன்னா ஒன்றும் ஆகிருக்காது. அந்த 2 உயிரோடு போயிருக்கும். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை, தொடர்ந்து உள்நாட்டு கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதைத்தான் மனுஷன் பண்ண முடியும், வேறு எதுவும் அவன் பண்ணிட முடியாது. ஸோ அதனால தான் அமைதியாக இருங்க. உங்களுக்கே அநியாயம் நடந்தாலும் அமைதியாக இருங்க. ஏன்னா நம்ம ஏதோ செஞ்சுருக்கிறோம், அதனால தான் அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்திருப்போம், அந்த மாதிரி நாட்டில் பிறந்திருப்போம். இப்போ அமைதியாக இருங்க, உங்களுக்கு அதுதான் பாதுகாப்பு கவசம். இறைவன் நினைவில் இருங்க அப்படின்னு சொல்கிறார். அதேமாரி ஒரு நாடு ஃபுல்லாக ஓரின சேர்க்கையாளர்களாக இருப்பாங்க. லோத்துன்றவன் இருக்கக்கூடிய ஊரில், பைபிள் கதையில். அப்போ கடவுள் என்ன சொல்கிறார்? இந்த ஊர் அழிக்க போகிற, நீ வெளில போயிடுன்னுவார். குடும்பத்தோடு போயிட்டு திரும்பி பார்க்காம போன்ட்டு. அப்போ மனைவி திரும்பி பார்த்துருவா, சுண்ணாம்பு கல் ஆகிடுவா. அதோடைய அர்த்தம் என்னென்னா, இந்த கலியுகத்திலேருந்து நம்ம இப்போ வெளியில் போக போகிறோம். கலியுகம் அழிய போகுது. கலியுகத்தை திரும்பி பார்க்காத, அதாவது கலியுகத்தின் விஷயத்தை பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இறைவன் நினைவு, இறைவன் கொடுத்த ஞானம், சொர்க்கத்துக்கு போகிறேன், அந்த குணம் மட்டும் வரணும், அதை மட்டுமே வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் இருக்கணும். என்னை பார்த்தால் கடவுள் தெரியணும். ஏன்னா கடவுளுக்கு உடம்பு கிடையாது. அப்போ கடவுள் தான் எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாருன்னு எப்படி நம்புறது? அப்போ அவருடைய குணம் எதுவோ அந்த குணமாக நான் மாறணுன்றது நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். ஸோ இந்த சகோதரி வந்து நாஸ்திகராக இருக்கிறது நல்லா இருக்குது. தொல்லை தரும் கடவுள் இல்லை, அவங்களால முளைச்சி வந்த மதம் கிடையாது, மூட நம்பிக்கை கிடையாது, சடங்கு கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது, வில்லங்கம் எதுவும் இல்லாமல் அப்படின்றாங்க. ஓகே, இது எதுவுமே இங்கே தேவை கிடையாது. இது எதுவும் கடவுள் உருவாக்கலை. ஆனால் கடவுள் இருக்கிறார். அடுத்தது ஏன், எப்படி, எதற்குன்னு கேள்வி கேட்டு விஞ்ஞானத்தின் வழிபடி ஏன் எதுக்குன்னு கேட்டது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவன் ஏன் இப்படி பண்ணான், அதுதான் பிரச்சனை. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது. அப்போ இது ஒரு நாடகம், ஏற்கனவே பதிவாயிருக்கு, அதனால் நடக்குது, அவ்வளோதான், முற்றுப்புள்ளி வச்சுடுங்கன்றார். அப்போ பிரச்சனை கிடையாது. இல்லை அவனுக்கு இவன் தான் காரணம், அவன் தான் காரணம். இதுதான் நிறைய பேர் மென்டல் ஆனதுக்கு காரணம். திடீர்னு கணவன் இன்னொரு பொண்ணு கூட ஓட்டான்னா அப்போ என்ன காரணம், எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்ட்டு பைத்தியமாகவே ஆகிடுவாங்க. ஆண்களும் அந்த மாதிரி ஆனவங்க இருக்கிறாங்க. அப்படி கிடையாது, அவங்களுடைய நடிப்பு அது, அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி யோசிக்கலாம் தேவையில்லை. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் எதுவும் இல்லை. உலகம் நாசமாக போனதுக்கு காரணமே ஏன் என்ற கேள்வி தான் கடவுள் சொல்கிறார். அதுதான் கடவுளுடைய வழி. கடவுளுடைய வழி தனி வழி. மனித வழிக்கும் கடவுள் வழிக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஆனால் கடவுளின் வழியின் மூலமாக தான் பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய சொர்க்கம் வருது. மனித வழிபடி போனதுனால தான் இன்றைக்கி ரத்த ஆறு ஓடுது. ஏன் ரத்த கலரி இருக்குதுன்னு தாமரை சகோதரி கேட்டது காரணம் என்னென்னா அவங்களுடைய வழி தான், மனித வழி தான். ஸோ விஞ்ஞானத்தின் வழிபடி அஞ்ஞானத்தை விரட்ட முயல்வது வசதியாக இருக்குதான். ஸோ விஞ்ஞானத்தின் மூலமாக தான் உலக அழிவே நடக்குது. ஏவுகணையெல்லாம் எவன் கண்டுபிடிச்சது? விஞ்ஞானி தானே கண்டுபிடிச்சது இல்லையா? ஏரோப்ளேன் வெடிக்குது, கொரோனா வைரஸு அதுவுமே மனிதன் தான் உருவாக்கி விட்டுருக்குறான். ஸோ ஆனால் இதே விஞ்ஞானம் சொர்க்கத்திலும் வரும். அதுதான் புஷ்ப விமானத்தை கண்டுபிடிக்கும். அங்கே டெக்னாலஜி பயங்கரமாக இருக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக இதை பாருங்களா, மனுஷன் அவ்வளோ புத்திசாலினா எப்போத்துலேருந்தோ இருக்க வேண்டியது தானே. இப்போ ஒரு 100 வருடமாக வந்த வளர்ச்சி தான் எல்லாமே. ஏன்னா கடவுள் 100 வருடம் ஆகுது. அவர் சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக அதே நேரத்தில் சொர்க்கத்துக்கு தேவையான டெக்னாலஜி, அந்த புஷ்ப விமானத்துக்கான ஒரு முன்னோட்டம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இப்போவே பறக்கும் கார் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி தமிழ்நாட்டிலே நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே சொர்க்கத்துக்கு வரப்போகிற டெக்னாலஜி.
ஸோ இங்கே ஏரோப்ளேன் வெடிக்கிறத பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். இது இல்லாமல் என் எல்லைக்கு வரக்கூடாது, உன் எல்லைக்கு வரக்கூடாது, இது எதுவுமே அங்கே இருக்காது. அதுமாதிரி டேக்ஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா, அங்கே டேக்ஸு கிடையாது, விசா கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே பணக்காரர்களாக இருப்பாங்க, ராஜாக்கள் எல்லாரையும் விட பணக்காரங்களாக இருப்பாங்க. மக்கள்கிட்ட காசு வாங்கி ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. 150 வருடம் ஆயுள். ஸோ ஆரோக்கியம் இருக்கும், செல்வம் இருக்கும், நல்ல தெய்வீக குணம் இருக்கும், அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், திரும்புகிற பக்கமெல்லாம் ஆனந்தமே ஆனந்தம். அந்த மாதிரி உலகத்திற்கான வழியை கொடுக்க கடவுள் வந்திருக்கிறார். இல்லை நான் அதை மறுத்துக்கிட்டு இங்கே தான் இருக்க போகிறேன்னா கடவுள் என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் மாறிட மாட்டாங்க. யார் சொர்க்கத்தின் தேவதையாக இருந்தார்களோ அவர்களால் மட்டும்தான் இவ்வளோ நேரம் இதை பார்த்து புரிஞ்சிக்கவும் முடியும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக நீங்கள் சொர்க்கத்தின் தேவதை தான். இப்போ நீங்கள் வேறு சித்தாந்தத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சமாக மனம் மாறும். அடுத்து இன்னொரு வீடியோ நம்மளது பார்க்குறீங்கனால சத்தியமாக நீங்கள் தேவதை தான், இல்லைனா இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம், நாஸ்திகர்கள்னால் ஆஸ்திக்கு அருகதையற்றவர்கள். ஸோ இங்கே கடவுள், அதாவது என்ன அப்பா இல்லையா, கடவுள் நம்மளுடைய அப்பா. அப்பா யாருன்னு தெரியாத அனாதைகள்னு அர்த்தம் நாஸ்திகர்கள்னால். அப்படி தான் எல்லாருமே இருந்திருக்கிறோம். நமக்கு இதுதான் சரியான வழின்னு சொல்கிறது கடவுள் இல்லை. இப்போ தான் இறைவன் வந்து அதை கொடுக்குறார். ஸோ இறைவனுடைய வழியை பிடித்தால் சொர்க்கத்திற்கு சரியான வழி, மற்ற எல்லா வழியும் இன்னும் படுபாதாளம் நரகத்துக்கே அழைச்சிட்டு போகும். ஆல்ரெடி இப்போ அப்படி தான் ஆகியிருக்குது. இன்னும் எவ்வளோ தான் கீழே போவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதோடைய நினைவு தான் பார்த்திங்கன்னா ஒரு கதை வரும். யார் பெரியவங்கன்ட்டு விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி வந்து சிவன் கிட்ட வராங்க. சிவன் சொல்கிறாரு, அடிமுடியை யார் பார்க்குறாங்க, அவங்க தான் உயர்ந்தவங்கன்னொடனே பிரம்மா அன்னப்பறவை வாகனத்தில் மேலே போகிறார். விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கீழே போகிறார். இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? விஷ்ணு சொர்க்கத்தில் இருக்கிற அந்த கிருஷ்ணர் லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம் தான் விஷ்ணு. ஸோ அப்போ ஒன்ஸ் விஷ்ணுவாக பிறந்துட்டாலே கொஞ்சமாக அடுத்தடுத்த பிறவியில் சக்தி குறைஞ்சி கீழான கலியுகத்துக்கு வந்தே ஆகணும். அவரே கடைசியில் என்ன ஆயிடுறாரு, இறைவன் வந்த பிறகு பிரம்மா ஆகிறார். பிரம்மா ஆன பிறகு தான் ஏறும் கலை. இப்படி ஒரு ரகசியம் அதில் ஒளிஞ்சிருக்குது. ஆனால் நம்ம மேலோட்டமாக கதையை பார்த்துட்டு சிவன் தான் உயர்ந்தவர்ன்றோம். சிவன் உயர்ந்தவர் தான், ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த காலச்சக்கரமும் இருக்குது. ஓம் சாந்தி. ஸோ இந்த இத்தனை உதாரணம் சொல்லி இவ்வளோ பெருசாக போகிறது, இதில் ஏதோ ஒன்று உங்களுடைய புத்தியை தைக்கக்கூடாதா, புத்தி ஏந்திரிக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அது ஏந்திரிச்சிருச்சு. இந்த வீடியோவை பார்த்து நான் பாபா குழந்தை ஆகி, அதாவது இங்கே இறைவனா அப்பான்னு சொல்லுவோம், ஹிந்தியில் அப்பான்னா பாபா. ஸோ இறைவனுடைய குழந்தை ஆகிட்டோம் அப்படிங்கிற செய்தியை அவசியம் கமெண்ட்டில் தெரிவிங்கள். அதை பார்க்கும்போது தான் மற்றவர்களுக்கும், ஏன்னா எடுத்தோடனே இது புரியாது. காமம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த ஞானம் எப்போ கிடைக்கும்னா, ஒன்று திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கிடைக்கும், அல்லது திருமணமாகி கன்சீவ் ஆகி அம்மா வீட்டுக்கு போய் இருப்பாங்க இல்லையா, அப்போ காமம் இல்லாமல் தூய்மையாக இருப்பாங்க. ஏன்னா அப்போ மட்டும்தான் இது புத்தி வேலை செய்யும். காமத்திலே மூழ்கி இருக்கிறவங்களுக்கு புத்தி வேலை செய்யாது. இது கேட்குற இன்ட்ரெஸ்ட் கூட வராது. அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.